திருப்பூர் தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்கக்கூடாது. எல்லா தொகுதியை கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க ஒதுக்கக்கூடாதுன்றாங்க திமுக. ஒரு இன்னொரு இந்தி மண்டலமாக மாற்றக்கூடிய இந்திய அரசுடைய ஒரு சூழ்ச்சியான ஒரு முயற்சி. அதாவது தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வட மாநிலத்தவர்கள் வெளி மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ பிறப்பு வளர்ச்சி விகிதம் குறையுது, ஆனால் மக்கள் தொகை அதிகரிக்குது. அப்படின்னா ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் 2021 வந்துட்டீங்க, என்ன செஞ்சீங்க? தமிழ் மண்ணை பாதுகாக்கணுன்ற இடத்துல திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. நேரடியாக தமிழர் தாயகம் என்பதை அழிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி திட்டமாகத்தான் இதை செய்கிறாங்க. இப்போ வெளி மாநிலத்தில் இருந்து இங்கே ஓட்டுரிமை கொடுத்த ஒரு 65 லட்சம் பேரோ இல்லை 70 லட்சம் பேருக்கோ அவங்கள வாக்காளர் அட்டை கொடுக்குறாங்கன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைனா இடி ரைட் போடுறாங்க, உடனே இவங்ககிட்ட தான் எல்லா ஊர்லேயும் கொள்ளடிச்சு வச்சுருக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தோட துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இப்போ வெளி மாநிலத்திலேருந்து, அதாவது பீகார் மாநிலத்திலேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வேலை நிமித்தமாக இங்கே தங்கியிருக்கவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் இருப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் பேருக்கு மேலே பீகாரில் இருந்து மட்டுமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே, அதாவது அங்கே இருக்க அவங்களோட ஓட்டுரிமையை கேன்சல் பண்ணிவிட்டு, அதாவது தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுக்கறதுக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழர் தாயகத்தை ஒரு இன்னொரு இந்தி மண்டலமாக மாற்றக்கூடிய இந்திய அரசுடைய ஒரு சூழ்ச்சியான ஒரு முயற்சி. இது ஏதோ நம்ம பூதாகாரப்படுத்தி சொல்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். பல மாநிலங்களில் இது நடந்திருக்கு. திரிபுராவில் என்னன்னா ஒரு 65 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விடயம் உண்மையா? ஆமாம், அதான் இப்போ என்னென்னா திரிபுரான்ற மாநிலம் இருக்குது. திரிபுராவில் திரிபுரி மொழி பேசக்கூடிய மக்களுடைய தாயகம் அந்த மாநிலம். அங்கே இன்றைக்கி ஓட்டர்ஸு எல்லாம் மக்கள் தொகையில் எடுத்து பார்த்தோன்னா வெறும் 22 விழுக்காடு தான் அந்த மண்ணின் மக்கள். மீதி 78 விழுக்காடு யார் அப்படின்னா வங்கதேசத்துலேருந்து போனவங்க, மேற்கு வங்கத்துலேருந்து போனவங்க, இந்திக்காரங்க, பீகார்காரங்க அங்கே போய் ஆக்கிரமித்ததுனால அந்த மண்ணின் மக்களே சிறுபான்மை ஆகிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அங்கே யார் முதலமைச்சராக வராங்கன்னா வங்காளிகள் வராங்க முதலமைச்சராக, திரிபுரி வர்றது கிடையாது. அந்த மாதிரி தமிழ்நாட்டை மாற்றணும் என்பது தான் இந்திய அரசுடைய சூழ்ச்சிகரமான திட்டம். பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தொலைநோக்கில் 2000 இது திட்டமிடுறாங்க. இப்போ நீங்கள் இப்போ ரயில்வே பட்ஜெட்டுன்னு ஒன்று முன்னால் போட்டுட்டு இருந்தாங்களே, அந்த ரயில்வே பட்ஜெட்டில் தொடர்ந்து பார்த்தோம்னா 2000க்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுக்கிட்டே இருப்பான். வருஷம் ரயில்வே பட்ஜெட்டில் விடுவான். எங்கேருந்து விடுவான் அப்படின்னா, உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் விடணும்னு இந்திய அரசு கருதுச்சுன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி விடலாம், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் விடலாம், கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர் விடலாம். ஏதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டோம்னா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துலேருந்து விடுவாங்க, பீகார்லேருந்து, ஒரிசாலேருந்து, வடக்குலேருந்து ட்ரெயின் விடுவாங்க. அதெல்லாம் ட்ரெயின் விட்டாங்க ஏதோ ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக அப்படின்லாம் நினச்சி நம்பி வரவேற்றாங்க நம்ம மக்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ட்ரெயின்கள் வழியாகத்தான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பேர் 10,000 பேர் 15,000 பேர் இறங்கிட்டே இருக்காங்க. சென்னை சென்ட்ரலில் இறங்கி இங்கே ஆக்கிரமித்ததில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வட மாநிலத்தவர்கள் வெளி மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த பதிவும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ தங்குறவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6 மாதம் வேலை பார்க்குறாங்க, 7ஆவது மாதம் கையில் ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க, அடுத்தது குடும்ப அட்டை வாங்கிடுறாங்க, அடுத்தது இப்போ வாக்காளர் அட்டைக்கு வந்துட்டாங்க. இப்போ குடும்ப அட்டையை கொடுப்போம் என்று தமிழ்நாடு அரசே அறிவிக்கிறது. இப்போ மோடியினுடைய ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை எதிர்க்கிறோம் என்று இவங்க பேசுகிறாங்க. திமுக நாங்கள் எதிர்க்கிறோம், அது ஃபாசிச திட்டம், ஒற்றையாட்சி திட்டம்னு சொல்கிறாங்க வெளியே. ஆனால் அரசு நிர்வாகம், தமிழ்நாடு அரசு நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா, தன்னுடைய சிவில் சர்வீசஸ் அந்த சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டு செயலாளர் இருக்கார் ராதாகிருஷ்ணன், அவரிடம் பேசி அவர் பத்திரிகையில் அறிக்கை கொடுக்குறாரு. என்ன, வட மாநிலத்தவருக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை பற்றி தெரியவில்லை, நாங்கள் அங்கங்கே சிறப்பு முகாம் நடத்தி வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு ரேஷன் திட்டத்தில் அது சேர்க்க போகிறோம், இணைக்க போகிறோம்னு சொல்கிறார். அவங்களுடைய தமிழ்நாடு அரசனுடைய ஒரு துறை செயலாளர் சொல்கிறார். ஆனால் இவங்க என்னடானா நாங்கள் மோடிக்கு எதிராக கம்பு சுற்றுறோன்னு பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி வெளியில் பேசிக்கொண்டு மிக தீவிரமாக இந்த திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்ததனுடைய ஒரு விளைவு தான் அவர்கள் இங்கேயே வாக்காளர்களாக 1 கோடி பேர் வரப்போகிறாங்க. ஏதோ இன்றைக்கி வெளியே வந்த கணக்கு என்னென்னா 7.5 லட்சம் பேர் பீகார் என்ற ஒரு மாநிலம் மட்டும்தான். இப்போ இன்னும் ஒரிசா இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது, உத்தரப்பிரதேசம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நீங்கள் ஒரு 10 லட்சம் பேர் ஒவ்வொரு கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர். 2021 ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசே லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய வெளி மாநில புலம்பெயர்ந்த தொழிலாளருடைய எண்ணிக்கை 67 லட்சம் பேர் இருக்கலாம் என்று 2021 சொன்னாங்க. இப்போ 2025 4 வருஷம் ஆயிடுச்சு.
1991லேருந்து 2001 வரைக்கும் நம்மளுடைய இயல்பான மக்கள் தொகை வளர்ச்சி என்பது 20% இருந்துச்சு. 20 கூட இல்லை, 19%. ஆனால் அதே 2001லேருந்து 2011 அந்த 10 ஆண்டுகளில் அந்த 19% என்பது சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் 2 ஆகி 40% ஆச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தவர் வேட்டைன்று ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டோம். அதில் என்னென்னா 1991லேருந்து 2001 வரைக்குமான அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசு வெளியிட்ட போது என்ன மக்கள் தொகை வளர்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ளே, 91லேருந்து 2011 அந்த 10 ஆண்டுகளில் என்ன வளர்ச்சி, அப்போ வந்து இந்த 10 ஆண்டு வளர்ச்சி என்னன்னு கம்பேர் பண்ணுறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய அளவில் மக்கள் தொகை வளர்ச்சி என்பது அதிகரிச்சிருக்கு அப்படின்றாங்க. அதில் வந்து எந்த மாவட்டங்களில் அது மிக முக்கியமான காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, கோவை, கடலூர் எல்லாமே தொழில் வளர்ச்சி உள்ள மாவட்டங்கள். இப்போ காஞ்சிபுரத்தை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்போ 91லேருந்து 2001 வரைக்கும் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது 19.15. அதே ஊரில் அது வந்து மக்கள் தொகை வளர்ச்சி இவ்வளோ தான் அந்த 10 வருஷத்தில். அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2001லேருந்து 2011க்குள்ளே மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது 38.6, 2 மடங்காயிடுது. டபுள் மடங்குக்கு மேலே வந்துருக்கு. அதுபோல் திருவள்ளூரில் பார்த்தோம்னா 23 பழசு, புதுசு பார்த்தோம்னா 35. அப்போ இந்த வளர்ச்சி விகிதம் வந்து எப்படி வந்து தொழில் வளர்ச்சி உள்ள மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னா வெளியிலேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு பிறப்பு விகிதம் வளர்ந்துருக்கான்னு பார்த்தா குறைவு போயிட்டுருக்கு. நமக்கு வந்து இப்போ பிறப்பு வளர்ச்சி விகிதமே கிடையாதுன்ட்டாங்க. அப்போ வந்து பிறப்பு வளர்ச்சி விகிதம் குறையுது, ஆனால் மக்கள் தொகை அதிகரிக்குது அப்படின்னா டைரெக்டாக வெளியிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க என்று 2011லேயே நம்ம கணக்கெடுத்து ஒரு பெரிய அளவில் அதை ஒரு பரப்புரையும் செஞ்சோம். அப்போ 2021 ஒருவேளை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருந்தால் இது வந்து 1 கோடி பேர் வெளி மாநிலத்தவர் வந்திருப்பாங்க. இப்போ தமிழர்களிடம் பிறப்பு விகிதம் குறைந்து போயிருக்க இருக்கும்போது ஒரு பெரிய அளவில் மக்கள் தொகைனா இவங்க தான் வந்திருக்க முடியும். இப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி என்பது பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த வரைபடத்தை பாருங்கள். இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி என்னென்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிலப்பரப்பை வச்சு ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க. இப்போ வந்து இந்தியாவுடைய சராசரி அப்படின்னா 388 பேர், ஒரு சதுர கிலோமீட்டரில் 388 பேர். தமிழ்நாட்டில் மட்டும் இது என்ன அப்படின்னா 555 பேர் தமிழ்நாட்டில். இப்போ இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோன்னு சொல்கிறோம். இப்போ சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா 25,000 பேர். இப்போ எக்ஸாக்ட் நம்பர் சென்னையில் பார்த்தோன்னா 26,553 பேர். கன்னியாகுமரியில் 1,111 பேர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10,098 பேர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 892 பேர். இது என்ன அப்படின்னா இந்திய சராசரி என்பது 382 தான். அதை தாண்டி இவங்க வந்துட்டுருக்காங்கன்னும் போது பெரிய அளவில் வந்து மக்கள் இங்கே குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி குவிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ வட மாநிலங்களில் என்ன ரேட் இருக்குன்னா அவங்க குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. வட மாநிலங்களில் பெரிய அளவில் நிலப்பரப்பு இருக்குது, அங்கே வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறையுது. ஆமாம். அப்போ வந்து ஒரு பெரிய மைக்ரேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து நாம் வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை இதெல்லாம் போட்டு இவங்களை நிரந்தரப்படுத்தினோம் என்றால் எப்படி பீகார், ராஜஸ்தான் என்று 10 இந்தி மாநிலங்கள் இருக்கோ 11வது இந்தி மாநிலமாக தமிழ்நாடும் இருக்கும். ஏன் தமிழ்நாடு தமிழ் என் பேர் இருக்குது அப்படின்றதையும் எடுக்க வச்சுருவாங்க. இங்கே இருக்க அங்கே ஆண்டுட்டு இருக்க கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் புரியலன்னு தான் எடுத்துக்கணும். அதான் இப்போ 2019 எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை என்பதை வலியுறுத்தி நம்ம தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்ட மாதத்தில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையை எடுத்து அப்படியே யார் பிரசுரித்தாங்க அப்படின்னா முரசொலியில் போடுறாங்க. முரசொலி அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவங்களுடைய பத்திரிகை, அதில் எடுத்து எங்கள் பொதுச்செயலாளர் கட்டுரை அப்படியே வரிக்கு வரி அப்படியே எடுத்து போடுறாங்க. போட்டு எதிர்க்கட்சியில் இருந்து இது ஒரு பெரிய பிரச்சனைன்றாங்க. இப்போ 2019 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பெரிய பிரச்சனைன்றாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் 2021 வந்துட்டீங்க, என்ன செஞ்சீங்க? பெரிய அளவில் வட மாநிலத்திற்கு வாக்காளர் அட்டை கொடுக்கறது, ரேஷன் அட்டை கொடுக்கறது, ஆதார் அட்டை கொடுக்கறதெல்லாம் நீங்கள் அரசு திட்டமாகவே நிகழ்த்துனீங்க. பல இடங்களில் அவங்க பள்ளிக்கூடங்களில் சேர்க்கறதுக்கான வேலைகளை தமிழ்நாடு அரசு செஞ்சது. அப்போ என்னன்னா ஆட்சியில் இருக்கும்போது நேரடியாக அவர் உதவி செய்கிறீங்க, இல்லாதப்போ அது வந்து ஒரு கூக்குரல்ற மாதிரி மக்களை போராட்டத்துக்கு அழைக்கிற மாதிரி பேசுகிறீங்க. அப்போ இந்த இரட்டை நிலைப்பாட்டைத்தான் இந்திக்காரர்கள் புரிஞ்சு கொள்கிறாங்க. இவங்க கிட்ட காசு கொடுத்தா வேலைக்கு ஆகும், இவங்க எப்படியா இருந்தாலும் அந்த ஊரையை வித்துட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அது வந்து பிஜேபி வந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு இடி ரைடு போட்டால் வாய முடிக்கும், அதை தாண்டி ஒன்றும் பெருசாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா இடி ரைடு போடுறாங்க. உடனே இவங்ககிட்ட தான் எல்லா ஊர்லேயும் கொள்ளடிச்சு வச்சுருக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு தாயகத்தை பலியிட்டு தமிழர்களை பலியிட்டாவது தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற இடத்துல தான் திமுக இருக்கிறதே தவிர தமிழ் மண்ணை பாதுகாக்கணுன்ற இடத்துல திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. எனவே நாம் வந்து இந்த ஏமாந்து விடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியோடு அந்தந்த பகுதிகளில் இந்திக்காரங்க தங்கினாங்கன்னா
அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது, குடும்ப அட்டை கொடுக்கக்கூடாது என்று அந்தந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தணும். அப்படி நடக்கும்போது தான் இப்போ வட மாநிலங்களில் பார்க்கக்கூடிய தமிழர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ரேஷன் கடை வச்சுருக்காங்களா? எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவட்ட வாரியாக நீங்கள் போங்க, ரேஷன் கடையில் பேர் மாற்றணும், அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறாங்க. இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வராங்க. பேரை மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ அலையிறோம். நிச்சயமா. ஆனால் எங்கேயாவது அரசு கியூவில் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட மாநிலத்தவர்கள், மார்வாடிகள், குஜராத்தி சேட்டுகள் வரிசையில் அவங்க கூட நின்றுருக்கானா? எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆனால் அவன் கையில் எல்லாமே இருக்குது. அப்போ அரசு நிர்வாகம் அவனுக்கு தனியாக சலுகை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அது ஊக்குவிக்கப்பட என்ன ஆகும்னா, தமிழர் தாயகம் என்பது தமிழர் கையை விட்டு போய்விடும். இப்போ 370 இந்திய அரசு நீக்கிறாங்க. காஷ்மீருக்கு சிறப்பு சலுகை எதுக்கு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிறாங்க. 2019 பிஜேபி நீக்குது. எதற்காக நீக்கிறான்? 370 ஏன் நீக்கிறான்? ஏன்னா இந்தியாவினுடைய பிற மாநிலத்தவர்கள் காஷ்மீரில் சொத்து வாங்க முடியவில்லை, அங்கே குடியேற முடியவில்லை, அது தடையாக இருப்பதனால எங்களை மாரி ஒரு 10 லட்சம் இந்திக்காரனை தமிழ்நாட்டில் திணிச்ச மாரி காஷ்மீரில் திணிக்க முடியலை என்பதனால தான் நிற்கிறான். அப்போ பிஜேபியோட நோக்கம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. எல்லா மாநிலத்தையும் எல்லாரையும் இந்திக்காரனில் போட்டு அதை எங்கள் மாநிலம்னு சொல்லிக்கணுன்றது. இந்த முயற்சியை காங்கிரஸ் கண்டிக்கவில்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், காங்கிரஸ் என்ன சொல்கிறான்? ஆமாம், காங்கிரஸ் என்ன சொல்கிறான்? 370க்கு என்ன சொல்கிறான்? 370 நீக்கப்பட்டது சரிதான், அந்த நீக்கப்பட்ட முறைதான் தவறு. இதுதான் காங்கிரஸ். அப்போ இந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய திமுகவும் அதான் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க. வெளி மாநிலத்தில் குடியேற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஆரம்பிச்சு விட்டது காங்கிரஸ் சர்க்கார். காங்கிரஸ் அப்போ இந்த காங்கிரஸ், பிஜேபி, இந்தி கட்சிகள் எல்லாம் நேரடியாக தமிழர் தாயகம் என்பதை அழிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி திட்டமாகத்தான் இதை செய்கிறாங்க. இந்த அபாத்தை புரிந்து கொண்டு தமிழ் தேசியர்கள், இப்போ சீமான் போன்றவர்கள், வேல்முருகன் போன்றவர்கள் தான் இதை பேசுகிறாங்களே தவிர, மற்ற கட்சிகள்லாம் இன்னும் அந்த கூட்டணி லாவணி கட்சியை தான் பாடிட்டு இருக்காங்களே தவிர, இது ஒரு பெரிய ஒரு தமிழர் தாயத்தை ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு பிரச்சனை என்று பார்க்க மாட்டாங்க. இங்கே ஒரு மிகப்பெரிய கட்சிகளாக இருக்காங்களா, ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், அவங்களோட தொண்டர்கள் வச்சு அந்த கட்சியோட சார்ந்த தொண்டர்களை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கட்சிக்குன்னு ஓட்டு போகிறவங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோடி பேர் இருப்பாங்களா ஒவ்வொரு கட்சிக்கும். இப்போ வெளி மாநிலத்தில் இருந்து இங்கே ஓட்டு உரிமை கொடுத்த ஒரு 65 லட்சம் பேரோ இல்லை 70 லட்சம் பேருக்கோ அவங்களை வாக்காளர் அட்டை கொடுக்குறாங்கன்னா அவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதான் அவங்க 2019லேயே திமுகவுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. திமுகவில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு பற்றிய ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை திருப்பூரில் நடத்துகிறாங்க. அது தமிழ் இந்துவில் பத்திரிகை செய்தியாக வந்தால் சொல்கிறாங்க. திருப்பூர் மாவட்டத்து நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, திருப்பூர் தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்கக்கூடாது, எல்லா தொகுதியை கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க ஒதுக்கக்கூடாதுன்றாங்க திமுக. ஏன் அப்படின்னா, இங்கே குறைஞ்சபட்சம் 20 லட்சம் பேர் இருப்பான், பீகார்காரன், இந்திக்காரன் எல்லாம். அவர் பக்காவாக இந்தி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் நாம் இந்த தொகுதியில் எப்படி பண்ணாலும் வெற்றி பெற முடியாது, காசு கொடுத்துலாம் ஜெயிச்சிட முடியாது. எனவே இந்த கட்சியை ஏதாவது ஒரு கூட்டணியை ஏமாந்த கட்சிகள் இருக்குல்ல, இப்போ விசிகா, கம்யூனிஸ்டுகள், அவங்க யார்கிட்டே தள்ளி விட்டுருங்க, நமக்கு இந்த தொகுதி வேணாம் அப்படின்னு திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் பேசியதாக தமிழ் இந்து பத்திரிகையில் செய்தி வருது 2019. அப்போ ஒரு 50 ஆண்டுகளாக ஆண்ட ஒரு கட்சியே இவ்வளோ பெரிய வெள்ளமாக இந்திக்காரர்கள் வருவதை பார்த்து தான் போட்டியிடுவதுக்கே தயங்குறாங்கன்னா, அப்போ எவ்வளோ பெரிய அபாயமாக தமிழ்நாட்டில் அவங்க மாறி தமிழ்நாடு முழுவதும். ஆமாம், அப்போ ஒவ்வொரு தொகுதியிலுமே இருக்காங்க. ஏதோ ஒரு திருப்பூர் தொகுதி மட்டும் கிடையாது. அந்த வட மாநிலத்தவர்கள் பல தொகுதிகளில் பல தொழிற்சாலைகள் தங்கி இருப்பதனால எல்லா இடங்களையும் டிசைடிங் ஃபேக்டராக அவங்க இருக்கிறாங்க. நம்ம தமிழர்கள் சமமாக அதிமுக போடுவாங்க, திமுக ஓட்டு போடுவாங்க. ஆனால் இவர்கள் ஒரு தொகுப்பாக பிஜேபிக்கு என்று போடும்போது பல இடங்களில் அந்த பிஜேபி சார்ந்த கட்சிகள், கூட்டணிகள் வெற்றி பெறும். இன்றைக்கே கூட பிஜேபி எங்கே ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த வட மாநிலத்தவர்கள், இந்திக்காரர்களாக அதிகமாக இருக்கக்கூடிய, பிற மொழியின பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள், எடுத்து பாருங்கள், கன்னியாகுமரி, நாகர்கோயில், கோயம்புத்தூர், திருப்பூர், இல்லைன்னா வேலூர், இந்த மாதிரியான எல்லை பகுதிகளில் தான் பிஜேபி ஜெயிப்பான். ஏன்னா அந்த இந்திக்காரர்களுடைய ஓட்டு, தெலுங்கர்கள், மார்வாடிகள், மலையாளிகள், இவங்களுடைய ஓட்டு. அப்போ இதற்கான ஒரு நல்ல உதாரணம் புதுச்சேரியில் தமிழர்கள் தான் அதிகமாக வசிக்கிறோம். ஆனால் எப்போதுமே பார்த்தோம்னா அங்கே இந்தி கட்சிகளான காங்கிரஸ் வருது, பிஜேபி வருது. இன்றைக்கி பிஜேபி அங்கே ஆளுங்கட்சி. எப்படி வருது அப்படின்னா, மலையாளிகள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு மாவட்டமாக மலையாளிகள் மாஹேன்னு இருக்கிறாங்க. யானம் என்பது தெலுங்கர்கள்கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு அந்த தமிழர் பகுதிகளுக்குள்ளே இந்திக்காரங்க ஊடுருவிட்டாங்க. உடனே அவங்க எல்லோரும் தொகுப்பாக சிந்தித்து ஒரே கட்சியாக, ஒரு காங்கிரஸ், ஒரு பிஜேபின்னு தொகுப்பாக ஓட்டு போடுறாங்க. தமிழ் கட்சிகளால் அங்கே ஜெயிக்கவே முடியல. அப்போது கண்ணு முன்னாலே உதாரணம்ல புதுச்சேரி. அப்போ இவர்களை குவிக்க தமிழ்நாட்டில் தமிழர் கட்சிகள் என்பதே காணாமல் போயிடும். அப்போ ஒரு பெரிய அபாயமாக
கட்சிகளுக்கும் எதிரான போக்கில் இருக்கும். அந்த தாயகம் என்பது நம்ம கண்ணு முன்னாலே அழிஞ்சு போயிடும். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு மக்கள் தான் அவங்கவுங்க பகுதியில் இறங்கி போராடணும்னு நினைக்கிறேன். ஆமா. அதான் அந்த ஓட்டுரிமையை வந்து நீங்க அவங்களுடைய மாநிலங்கள்ல குடுங்க. யாரும் வேணாம்னு சொல்லல. நீங்க வந்து இப்ப பீகாருக்கு 6,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, நீ அவன் மாநிலத்து ஓட்டுரிமை இல்ல, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி குடு. நாங்க என்ன சொல்றோம், இந்திய அரசே உள்துறை அமைச்சகத்தின் கீழ இன்னர் லைன் பெர்மிட் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. என்ன இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களுக்கு சுற்றுலாவுக்கு நம்ம போனா கூட அந்த பெர்மிட் எடுத்துட்டு தான் அங்க போணும். இப்ப நாகாலாந்துல ஒரு சுற்றுலாவுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, அந்த பெர்மிட்ல நம்ம புகைப்படத்த ஒட்டி நான் 10 நாள் போவேன். இந்த 10 நாள் சுற்றுலா பார்த்துட்டு திரும்ப வந்துரும்னு எழுதி குடுத்துட்டு தான் போனோம். அப்படி ஒரு விதிமுறையை இந்திய அரசே செயல்படுத்திட்டு இருக்கும்போது, அதே திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. இப்போ வந்து வட மாநிலத்தவர் வெளிய வந்து இங்க பெரிய அளவுல வந்ததுனால, ஏதோ அந்த வேலைவாய்ப்பு, வணிகம் மட்டும் போகல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டுருக்கு. கொலை, கொள்ளை நடக்குது. கண்டுபிடிக்கவே முடியல. இந்த திருவள்ளூர் சிறுமி விஷயத்துல நம்ம 10, 15 நாள் ஆச்சு அவன ட்ரேஸ் பண்றதுக்கு. ட்ரேஸ் பண்ணுறதுக்கு அப்ப பெரிய அளவுல இவர்களால கிரைம்ஸ் நடக்கும்போது கண்டுபிடிக்கவே முடியாது. எனவே ரொம்ப ஏதோ கவனமா ஒரு வகையில வந்து ஒரு இன்னர் லைன் பெர்மிட் என்ற வகையில அவங்க வந்தாங்கன்னா தான், அவர்கள் வந்தாங்க, போனாங்க, இந்த ரெக்கார்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவர்கள வந்து அவர்களுடைய மாநிலங்களே குடியமர்த்தி அவனுக்கு வாழ்வாதார திட்டங்கள அவன் மாநிலத்தை ஏற்படுத்திக்கிட்டா, அவனுடைய தலைமுறை அங்க நல்லா வாழ்ந்துட்டு போகிறான். யாரும் அத போய் தடுக்க போறது கிடையாது. நிச்சயமா. அதை செய்வதை விட்டுவிட்டு, அவன கொண்டு வந்து இங்க 1,00,000 பேர திணிப்போம், 1,00,00,000 பேர திணிப்போம் அப்படின்னு சொன்னா, அது அவர்களுக்கும் எதிராக முடியும். அதுபோல தமிழ்நாட்டுக்கும் எதிராக முடியும். எனவே அத எதிர்க்கணும் கடுமையா. கண்டிப்பா. அதாவது எந்த ஒரு கட்சிகளும் உங்க முன்ன வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்க போறது கிடையாது. சில அமைப்புகள் மட்டும் தான் குரல் கொடுக்குறாங்க. மக்கள் தான் தன்னெழுச்சியா அந்தந்த பகுதிகள்ல இறங்கி இந்த மாரி வெளி மாநிலங்களுக்கு வந்து இங்க வர்றவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க போராடணும். அதான் அவங்க இதுக்கான ஒரு தீர்வு அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஆமா. கண்டிப்பா நீங்களும் அத தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. சரி. நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.